வெளிவிடு நிறமாலை எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஒளி மூலம் ஒன்றிலிருந்து நேரடியாக வெளியிடப்படும் ஒளியை நிறமாலைமானியை கொண்டு ஆராயும் பொழுது வெளியிடு நிறமாலையை பெறலாம். ஒவ்வொரு ஒளி மூலமும் அதன் சிறப்பியல்புக்கு ஏற்ற வெளிவிடு நிறமாலையை பெற்றிருக்கும். வெளிவிடு நிறமாலையை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அவையாவன தொடர் நிறமாலை, வரி நிறமாலை, பட்டை நிறமாலை. தொடர் நிறமாலை அல்லது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். தொடர் நிறமாலை என்பது இடைவெளி இல்லாமல் எல்லா அலைநீளங்களையும் உடைய ஒளியூட்டப்பட்ட பட்டை ஆகும். இது ஊதா முதல் சிகப்பு வரையிலான நிறங்களை கொண்டது. இந்த நிறமாலை ஒளி மூலத்தின் வெப்பநிலையை பொறுத்து மட்டுமே அமையும் மற்றும் ஒளி மூலத்தின் தன்மையை பொறுத்து அமையாது. உயர் வெப்பநிலையில் உள்ள திடப்பொருள்கள், நீர்மப் பொருள்கள், கார்பன் வில் மற்றும் மின் இலை விளக்கு இவற்றிலிருந்து தொடர் நிறமாலைகளை நாம் பெறலாம். அடுத்ததாக வரி நிறமாலை என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். வரி நிறமாலை என்பது வரையறுக்கப்பட்ட அலைநீளங்களை கொண்ட கூர்மை வரிகளாகும். நிறமாலை வரிகள் வெளியிடும் பொருள்களின் சிறப்பியல்பு கொண்டதாகும். இவை வாயுவின் தன்மையை கண்டறிய பயன்படுகின்றன. வாயு நிலையில் உள்ள அணுக்கள், அதாவது கிளர்ச்சி அடைந்த கற்றற்ற அணுக்கள் வரி நிறமாலையை வெளிப்படுத்துகின்றன. அணுநிலையிலுள்ள பொருட்களான சோடிய ஆவி விளக்கில் உள்ள சோடியம், பாதரச ஆவி விளக்கில் உள்ள பாதரசம், மின்னிறக்க குழாயில் உள்ள கட்டற்ற அணுக்கள் ஆகியவற்றிலிருந்து வரி நிறமாலைகளை பெறலாம். அடுத்ததாக பட்டை நிறமாலையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இவை ஒரு முனையில் கூர்மையாகவும் சிறிது சிறிதாக நெருக்கம் குறைந்து கொண்டே வந்து மறுமுனையில் மங்கலாக இருக்கின்ற பல பொலிவு பட்டைகளால் ஆனவை. மூலக்கூறுகளிலிருந்து பட்டை நிறமாலைகளை பெறலாம். இது வெளியிடும் மூலக்கூறின் சிறப்பியல்பை பொறுத்து அமையும். கால்சியம் அல்லது பேரியம் உப்புகள் புன்சன் சுடர் விளக்கிலும் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, அமோனியம், ஹைட்ரஜன் போன்ற வாயு நிலையில் உள்ள மின்னிறக்க குழாயிலும் பட்டை நிறமாலைகளை கொடுக்கின்றன. இந்த பட்டை மிக அதிகமாக பகுதிறன் நிறமாலைமானியை கொண்டு ஆராயும் பொழுது ஒவ்வொரு பட்டையும் கூரிய முனையில் அதிக நெருக்கமாகவும் மறுமுனையில் நெருக்கம் குறைந்து காணப்படும். அதிக அளவிலான மெல்லிய வரிகளை கொண்டுள்ளதை காணலாம். பட்டை நிறமாலைகளை கொண்டு ஒரு தனிமத்தின் மூலக்கூறு கட்டமைப்பை அறியலாம்.